நியூயார்க்கில் நடைபெறவுள்ள 43வது இந்திய தின அணிவகுப்பை நடிகர் விஜய் தேவர்கொண்டாவும் நடிகர் ராஷ்மிகா மந்தனாவும் வழிநடத்த உள்ளனர். மாடிசன் அவென்யூவில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர். சர்வே பவது சுகினம், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்பது இந்த ஆண்டு நிகழ்ச்சியின் கருப்பொருளாகும். உலகளாவிய அரசியல் மோதல்களுக்கு மத்தியில் அமைதிக்கான அழைப்பை முன்வைப்பதே இதன் நோக்கம் என்றும் அழைப்பாளர்கள் தெரிவித்தனர். வணிக நோக்கமற்ற சமூக பெருமிதத்துடன் கூடிய நிகழ்வு இது என்றும் இந்திய கூட்டமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் சௌரின் ஃபரிக் கூறினார். நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகத்தில் 43வது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் அறிவிக்கப்பட்டன. நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதர் ஜெனரல் வினய் எஸ் பிரதான் அமைப்பின் 10 ஆண்டு கால சேவையை பாராட்டினார். அமெரிக்காவில் இந்தியாவின் பிம்பத்தை மேம்படுத்துவதில் அமைப்பு முக்கிய பங்கு வகித்துள்ளதாக அவர் கூறினார். 1981இல் தொடங்கிய இந்த நிகழ்வு இன்று உலகின் மிகப்பெரிய இந்திய தின கொண்டாட்டங்களில் ஒன்றாகும். 1970இல் நிறுவப்பட்ட இந்திய கூட்டமைப்பு இந்திய கலாச்சாரம், சமூக ஈடுபாடு மற்றும் இந்தியா அமெரிக்க உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாட்டங்கள் தொடங்கும். அன்று எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் மூவர்ணத்தில் ஒளிரும். 16ஆம் தேதி டைம்ஸ் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்படும். அணிவகுப்பின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கிரிக்கெட் போட்டியும் நடைபெறும். 17ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மாடிசன் அவென்யூவில் அணிவகுப்பு தொடங்கும். இஸ்கா நியூயார்க் நடத்தும் தேர் விழாவும் இதனுடன் இணைந்து நடைபெறும். சிப்ரியானி வால் ஸ்ட்ரீட்டில் நடைபெறும் நிகழ்வுடன் கொண்டாட்டங்கள் நிறைவடையும். அடுத்த ஒரு வருடத்தில் கிரிக்கெட்டை அமெரிக்காவின் பிரதான விளையாட்டாக மாற்றுவதே எங்கள் நோக்கம் என்று நிகழ்ச்சியின் முக்கிய ஸ்பான்சரான பிரிக்மெக்ஸ் கனெக்ட் தெரிவித்துள்ளது. நியூயார்க் இதுவரை கண்டிராத ஒரு கொண்டாட்டமாக இதை மாற்றும் இந்திய கூட்டமைப்பு விரும்புகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.